மிக மிக பரபரப்பாக தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது மகாவிஷ்ணுவினுடைய கைது. குறிப்பாக போலீஸ்கிட்ட அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போலீஸே அப்படியே மிரண்டு போய் என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது. மகாவிஷ்ணுவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு அவருடைய பக்த கோடிகள் அங்கே இங்கே வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்து பைட்டு கொடுத்து அவங்க ஒரு பக்கம் அதாவது சமூக வலைதளங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் கண்டென்ட்டை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மகாவிஷ்ணுவின் மீது 5 வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. அந்த 5 வழக்குகள் என்னென்ன, 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு, அந்த 5ம் என்னென்ன பிரிவுகள், குறிப்பாக 5 ஆண்டுகள் வரை சிறையில் இருப்பது, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கான தண்டனைகள் அப்படிங்கிறதோடு சேர்ந்து அவருடைய அமைப்பையே கூட தடை செய்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான செக்ஷன்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளபடியே என்ன நடந்தது, மகாவிஷ்ணுவின் மீது இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை இதனுடைய விசாரணையை முடித்திருக்கிறது. அதனுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க இருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறதா, இந்த மகாவிஷ்ணுவினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது எங்கே தொடங்கி எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்க சார்ங்கிற மாதிரி. இப்படி ஒரு வேகமான வளர்ச்சிக்கு என்ன காரணம், இவரை ஆதரிக்கக்கூடிய பாஜக அதே போல் சீமான் போன்றவர்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன அல்லது பின்னணி என்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மேலும் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர் மதுரை மகாவாக இருந்து பரம்பொருள் மகாவிஷ்ணுவாக இன்னைக்கு மாறி நிற்கிறார். இவ்வளோ வளர்ச்சிக்கு யார் சார் காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கட் பண்ணி போக வேண்டிய தேவைகள் இருக்குது. வாழ்க்கையில் அவர் பல நிலைகளை கடந்து வந்திருக்கார். ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக இருந்து 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு படம் எடுக்கிறேன்னு வந்து அடுத்து அது ஒரு மாதிரி செட் ஆகாமல் அது பூஜையெல்லாம் போட்டு நாம் தமிழர் கட்சியில் கொஞ்ச நாள் பயணிச்சு இது எல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகலைங்கிற மாதிரி நடுவில் காயகல்பம் அது சார்ந்த விஷயங்களில் விற்று, அதாவது இந்த பாலியல் சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுப்பது அல்லது அது தொடர்பான விஷயங்களை, ஏன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இன்றைக்குமே நீ உங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு மார்க்கெட் உண்டு. அங்கே போய் கோவிட் டைமில் அது குறித்தெல்லாம் பேசி ஒரு மாதிரி ஓட்டி அதுக்கு பிறகு அவர் ஆன்மீகம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இப்படியான ஒரு ட்ராவல் அவருக்கான ப்ரொஃபைலாக இருக்கிறது. இப்போ போலீஸ் அவரை கைது செஞ்சிருக்கு. நமக்கு தெரியும் அவர் பேசிய பேச்சு அசோக் நகர், சைதாப்பேட்டை ஆகிய 2 பள்ளிகளில் அவர் பேசியது எல்லாருமே இவரை நாங்கள் கூப்பிடலைங்கிறாங்க. அப்போ யார் தாங்க கூப்பிட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் நமக்கு 1-2 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ போலீஸ் விசாரணையில் அவர் என்ன சொன்னார், அவருடைய விஷயங்கள், அவர் கக்கியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. காவல்துறையினர் அவர்கிட்ட கேட்குறாங்க. புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணைக்கு அவர்கிட்ட போயிட்டு காவல்துறையினர் ஏன்பா அப்படிலாம் பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, சித்தர் பேச சொன்னார் பேசுனேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, என்ன தம்பி சொல்கிறீங்க? அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஹெச் ராஜா போன்றவர்களோ அல்லது உமானந்தன் போன்றவர்களோ இல்லை பாஜக அபிமானிகளோ இவங்க சொல்லக்கூடியது வேறு. திருவள்ளுவரே அன்னைக்கு சொல்லிட்டாரு, திருமூலரே சொல்லிட்டாரு. இது வந்து அவங்க சொன்னதை இவர் வழிமொழிஞ்சாருங்கிறது. இவர் அப்படி சொல்லலை. சித்தர் சொன்னதை சொன்னேன்னு சொல்லலை, சித்தர் சொல்ல சொன்னார் சொன்னேங்கிறாரு. உங்ககிட்ட வந்து இப்போ சொல்ல சொன்னாரா தம்பின்னு கேட்டால் அடுத்த ஒரு பதில் வந்திருக்கு பாருங்கள். ஆமாம் சார், ஒவ்வொரு சமயத்துலேயும் என்கிட்ட சித்தர்கள் எல்லாம் இரவு என்கிட்ட பேசுவாங்க. நான் அப்படியே கனவு கண்டுக்கிட்டு அந்த மோன நிலையில் அப்படியே கடவுளோட உரையாடக்கூடிய அந்த நிலைக்கு போன பிறகு என்கிட்ட நீ நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு போகிற, ஆமாம் சாமி அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட ஆமாம் சித்தர்ஜி அப்படிம்பேன். அவங்க உடனே என்கிட்ட நாளைக்கு நீ அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது இந்த கருத்தை சொல்லு, இந்த பாடலை சொல்லு, பிள்ளைகளை வழி நடத்தணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லு, இந்த மந்திரத்தை நீ சொல்லி அவங்கள திரும்ப சொல்லு. இப்படிலாம் சித்தர்கள் முந்தின நாள் நைட்டு வந்து எனக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் அதை அப்படியே போய் அந்த மாணவர்கள்ட்ட உரையாடி இருக்கேன் அப்படின்னு அவர் பேசக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது தான். பேசக்கூடிய வீடியோனா அவர் தன்னுடைய பேசின வீடியோக்கள் எல்லாமே இது வரைக்கும் அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன், சித்தர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு. இப்போ எந்த சித்தரை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியும் அல்லது கைது செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போலீஸ் அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தம்பி நீங்கள் என்ன தம்பி பேசுகிறீங்கன்னா நான் உண்மையை தான் சார் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொன்னேங்கிற ரேஞ்சுக்கு இது போய் ஒரு பக்கம் வகதொகையாக மாட்டியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவுகள் என்னென்னு பார்த்துருவோம். செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அவரை காவலில் அடைத்து இதுதான் அவர் வந்து விசாரணை கைதியாக ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் புழல் சிறையில் ஏற்கனவே இருந்துகிட்ருக்காரு. போலீஸ் தேவையான விஷயங்களை போய் அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சனிக்கிழமை அவர் வந்தார். சனிக்கிழமை கைது நடந்தது. ஒரு ரகசியத்தில் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நைட்டே போய் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு லீகலாக பார்த்தா போலீஸ் அதை தான் செய்யணும் உங்களுக்கு. இல்லைனா அது வந்து அன்றைக்கு இரவு அவங்க காவலில் வச்சுருக்காங்க ரகசிய இடத்துல அப்படின்னா அது இல்லீகல் கஸ்டடி
கஸ்டடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ஜை கூட வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கைது செய்யப்பட்டவர்களுக்கும் சில உரிமை இருக்குது. உடனே சட்ட ஆர்வலர்கள் அது ஒரு கூடுதல் பாயிண்ட்டாக எடுப்பாங்க. அதனால் அது இது பண்ணுறாங்க, இவர் அங்கே உள்ளே கொண்டு போகிறாங்கிறத பார்க்குறோம். கொண்டு போயிட்டு தான் 5 பிரிவுகளில் விளக்கு என்னென்ன பிரிவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் பிரிவு ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸ்லேருந்து வரும், லாஸ்ட்டில் போட்டது 5வது பிரிவு தான் மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் இவரை வந்து பெரிய லெவலுக்கு நகர்த்தக்கூடியது. த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 2016 கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளர்களுடைய உரிமை சார்ந்து அவங்களுடைய உரிமைகள் தொடர்பான சட்டத்தில் செக்ஷன் 92A அப்படிங்கிற ஒரு பிரிவில் தான் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, த ஆக்ட் டிஸ்கஸஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அதாவது மாற்றுத்திறனாளராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த வன்கொடுமைகள் அது செயலால் இருக்கலாம், சொல்லால் இருக்கலாம். நீங்கள் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இழிவு செய்வதற்கான உள்நோக்கத்தோட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கலாம், அவங்கள மலினப்படுத்தி நடித்து காட்டியிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்தணும் அப்படின்னா பல முறைகளை இதில் எதை செஞ்சாலும் சரி அதற்கு எதிரானதாக அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கு என்ன தண்டனை என்பது குறித்து விவாதிக்கக்கூடியதாக அதுக்கான சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. த இம்ப்ரெசன்மெண்ட் சாங்ஷன்ட் அண்டர் த லெஜிஸ்லேஷன் இன் சச் அட்ராசிட்டிஸ் 6 months, த எக்ஸ்டெண்டபிள் டு 5 years, 6 மாதம் தொடங்கி அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. கூடுதலாக வித் ஆர் வித்தவுட் ஃபைன், நீங்கள் அபராதம் விதிக்கலாம், விதிக்காமலும் போகலாம். அபராதம் கட்டாயம் கிடையாது. ஆக்சுவலாக அபராதத்தோடு முடிஞ்சிடக்கூடாது, சிறை தண்டனைங்கிறது தான் மஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் சொல்லக்கூடியது. இது போக 4 பிரிவுகள். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா BNS 192, இன்னொன்று BNS 196 1A, அதே போல் BNS 352, BNS 353-2 அப்படிங்கிற 4 பிரிவுகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் BNS 192 அப்படிங்கிறது உள்நோக்கத்தோடு ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு நபரை திட்டமிட்டு தூண்டி விடுவது, அவமானப்படுத்துவது, அதன் மூலமாக குறிப்பிட்ட சமூகம் கொந்தளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையில் உள்நோக்கத்தோடு ஒருவர் திட்டமிட்டு செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவகேட் பண்ணுறது, தூண்டி விடுறது. இந்த இடத்துல மாற்றுத்திறனாளர்களை அல்லது கர்மா இது போன்ற விஷயங்களை நீங்கள் பள்ளியில் பேசக்கூடாது என்பவர்களுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய ஒரு வேலை, அது சமூகத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறத பார்க்குறாங்க. 6 மாதம் தொடங்கி ஓராண்டு வரையிலான விஷயங்கள், அல்லது வித் ஆர் வித்தவுட் ஃபைன், அல்லது அபராதத்தோடு சேர்த்து அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அதே போல் BNS 196 என்ன சொல்லுது அப்படின்னா, வார்த்தைகளாலோ அல்லது பேச்சின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாகவோ சைகைகளின் மூலமாகவோ அது அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், வீடியோஸ் போட்டு நீங்கள் அதன் மூலமாக நேரடியாக பண்ணணும்னு மட்டும் இல்லை, வீடியோஸ் மூலயமா ஆடியோஸ் மூலயமா மிரட்டுவது, அதர்வைஸ் ப்ரமோட் ஆர் அட்டம் டு ப்ரமோட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ், லாங்குவேஜ், கேஸ்ட், கம்யூனிட்டி ஆர் எனி அதர் கிரவுண்ட் ஆர் வாட்ஸோ எவர், மற்றும் இன்னும் பிற எந்த ஒரு காரணத்தின்படியோ ஒருவருக்கு, அதாவது அவருடைய இடம், இனம், மொழி, பிறந்த இடம், பாலினம், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இதை தாண்டி எதன் அடிப்படையில் எல்லாம் மனிதர்களுக்குள் பிரிவுகள் அல்லது கன்சர்ன்ஸ் இருக்கணுமோ அந்த பிரிவுகளின் அடிப்படையில் எதை பயன்படுத்த 6 வாட்ஸோ எவருக்குள்ள மிக நிச்சயமாக நீங்கள் அவர்களுடைய பர்சன் வித் டிசபிலிட்டிஸையும் உள்ளே கொண்டு வருவதற்கான கிரவுண்ட் இருக்குங்கிற வகையில் அதுக்கான இதுதான் இது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் எது கொண்டு வந்தாலும் அவர்களின் மீதான நடவடிக்கை எடுப்பது, சட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத கொண்டு வருவதற்கான ஷரத்து தான் BNS 196 1 அப்படிங்கிறது. அதே போல் BNS 352 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ், சமூகத்தில் நிலவக்கூடிய அமைதியை குலைக்க வேண்டும் என்பதற்காக உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு விஷயமாக இது இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை கொடுப்பதற்கு BNS 352 வழிவகை செய்து. 5 இங்கே 1 6, அடுத்தது 1 7, கிட்டத்தட்ட இதுக்கு 2 9. அதே போல் BNS 353-2 சொல்லக்கூடியது ஒருவர் பப்ளிஷ் பண்ணுறாரு, அதாவது அவர் வந்து இணைய வழியிலையோ அல்லது அறிக்கைகளின் மூலமாகவோ பிரசுரங்களின் மூலமாகவோ அதை வந்து பகிர்கிறார் அல்லது பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பொய் செய்தி அல்லது ரூமர், புரளி, அல்லது மிக சென்சிட்டிவான சில செய்திகள், அது வந்து உண்மைக்கு புறமானதாக அல்லது யூசர் கைடன்ஸோடு பார்க்க வேண்டிய செய்திகளை எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக கொண்டு வந்து அதன் மூலமாக பிறப்பின் மூலமாகவோ பிறப்பிடத்தின் மூலமாகவோ
ஜாதிகளின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ எனிமிட்டி வரும் அப்படின்னா அதுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் தனித்தனியாக தண்டனை கொடுத்தா 12 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்க முடியும். பட் இதெல்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கிற கேள்வி இருக்குது. ஏக காலத்தில் அனுபவிக்கணும், ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா தண்டனையும் சேர்த்து என்ன பண்ணீங்கன்னா மினிமம் 3லேருந்து 5 ஆண்டுகள் வரைக்குமான தண்டனை எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கொடுத்தா அவ்வளோ காலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது தண்டனைகள் இந்த 5 செக்ஷன்ஸுமே கிளியராக அதில் ஃபிட் ஆகுது என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் இதெல்லாம் ஒரு சேர அனுபவிக்கணும் அப்படின்னா 3 முதல் 5 ஆண்டுகள், தனித்தனியாக அனுபவிக்கணும் அப்படின்னா 12 ஆண்டுகள் வரைக்குமே கூட சிறை தண்டனை என்பது லீகல் ஸ்டாண்டு. பட் இது லீகலாக எப்படி நிற்க போகுது? ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய பிஎன்எஸ் இந்த 4மே கூட இது வரைக்கும் அது வந்து மாற்றுத்திறனாளர்களின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலில் இந்த செக்ஷன்ஸ் அந்த முதல்ல இருக்க 4 செக்ஷன்ஸும் போடப்பட்டதில்லை. சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பல கேசஸ் போயிருக்கு, பிரசிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் மேலே இருக்க 4 சட்டத்தையும் இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தினதாக தெரியல. அதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த பிஎன்எஸ் வந்தே கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தான் அது இந்த புதிய சட்டங்கள் 3 புதிய சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்து ஐபிசிக்கு பதிலாக சிஆர்பிசிக்கு பதிலாக இது நம்முடைய எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக கொண்டு வந்தது. அதில் இப்போ முதல் முறையாக இப்படி ஒரு கிரவுண்டில் எடுக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன வியாக்கியானம் சொல்ல போகிறது என்பது மிக முக்கியமானது. மேலே இருக்க 4 பிஎன்எஸ் ஒருவேளை அது கூட விலக்களிக்கப்படலாம். ஆனால் இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் இதுதான் வந்து மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் தீபக் அவர் பேசும் பொழுது இதை ப்ராப்பராக இந்த செக்ஷனை உள்ள கோட் பண்ணிங்கன்னா அவங்க அமைப்பையே தடை செய்யக்கூடிய அளவுக்கு அதில் உங்களால் வாங்கி தர முடியும், அதுக்கான செக்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அப்போ பரம்பொருள் அமைப்பு அதில் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை என்ன ஆக போகிறது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்தில் மிக முக்கியமானது. ஸோ இதை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீதிமன்றங்களை நோக்கி தான் இது போக போகுது. ஏன்னா இப்போ என்ன ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ இவருக்கு ஆதரவாக யார் வரப்போகிறார்கள்? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அடுத்தது இப்போ 14 நாள் நீதிமன்ற காவல் முடிஞ்சு கஸ்டடியில் 14 நாள் வச்சு விசாரிக்கிறதுக்கெலாம் இதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. மேக்ஸிமம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, யார் உங்களை அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வந்த ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, உள்ளபடியே யார் மூலயமா வந்தீங்கிறத தான் கேட்க போகிறாங்க. பிரின்சிபல்ஸ்க்கு நீங்கள் வைக்கலாமா கூடாதா, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது சரியாக சஸ்பெண்ட் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது சரியாக தவறா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக டிபேட் இருக்கும். பட் எஸ்எம்சி என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லைங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சித்திரக்கல்லா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க என்கிட்டலாம் அதுக்கு இது கேட்கல, நானே அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்டேன், இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு முன்னாடியே நடந்துருச்சு, அலுமினிஸ்னு சிலர் இருந்தாங்க அவங்க யாரையோ கூப்பிட்டு வந்தாங்கங்கிறாங்க. ஸோ இப்படியான குழப்பங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கான கிளாரிட்டி வரும். சிஇஓன்னு வச்சு மிரட்டின சிஇஓக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். இதற்கு இடையில தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநராக இருக்கும் திரு கண்ணப்பன் அவர்கள் கடந்த 3 நாட்களாக ஃபுல்லாக விசாரித்து அதனுடைய அறிக்கையை நிறைவு செய்ய போகிறார். இன்னைக்கு திங்கட்கிழமை அவர் சென்னையினுடைய அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அதே போல் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாடல் ஸ்கூல்லையும் சரி மாதிரி பள்ளியிலும் அவர் விசாரணையை நேரில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விசாரணை முடிந்ததும் அவர் தன்னுடைய முழு அறிக்கையை இன்று அல்லது நாளை தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இதில் போயிட்டுருக்கு. இதில் ஒரு பாயிண்ட், இந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு தொடர்ந்து குற்றங்களை அல்ல இது போன்ற விஷயங்களை தான் பேசக்கூடியவங்கிறதுக்கு வேற ஒரு வீடியோ, இதே மகாவிஷ்ணு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ இங்கே பேசினார் இல்லையா, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளராக பிறப்பது என்பது உங்களுடைய முன்ஜென்மங்க கர்மா, அதனுடைய போன ஜென்மத்து பாவ புண்ணியம்னு, அது எவ்வளவு அறிவியலுக்கு புறம்பான குறைந்தபட்ச உண்மை இல்லாத ஒரு பேத்தல் ஒளரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே ஆள் இன்னொரு கேஸ் இன்னொரு பேசியிருக்காரு. அப்படி பிள்ளைகள் பிறப்பது என்பது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் போன ஜென்மத்தில் செய்த முன்வினை பயன், அதனுடைய கர்மா, நீங்கள் அதில் செஞ்ச பாவ புண்ணியம் தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கு வருதுன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அறிவியலுக்கு முற்றும் மாறாக சித்தர்கள் இதெல்லாம் இவருக்கு கனவுல சொன்னாங்களா நமக்கு தெரியல. எந்த சித்தர் கனவுல சொல்லி பேசுனீங்கன்னு உள்ளே போனீங்க, சித்தர் எல்லாம் இப்போ கைது பண்ணணும், சொல்லி கொடுத்தவர் அவர் தானே. அதாவது எய்தவன்றக்கு அம்பனோ அனே அல்லது நாளைக்கு கோர்ட்டில் இவர் எந்த லெவலுக்கு போவாருன்னு நமக்கு தெரியல. என்னையும் கைது பண்ணுறீங்க, குற்றம் செய்தவனை விட செய்ய தூண்டியவருக்கு தான் தண்டனை அதிகம், சித்தரை கைது பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம அதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த கிளிப்பிங்கை மட்டும் ஆட் பண்ணுறேன். மேபி அது வீடியோ போட்டால் ஒரு வேளை அவங்க ஸ்ட்ரைக் அடிக்கலாம். ஆடியோ வேணால் நம்ம அதை அட்டாச் பண்ணுறோம். அது மட்டும் ஒரு 5-10 செகண்ட்குள்ளே அதை கேட்டுட்டு வாங்களேன். ஒரு பேச்சு வரலனாலோ, ஒரு கை இல்லைனாலோ, அல்லது ஒரு கால் இல்லைனாலோ, இல்லை ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு வேற ஏதாவது ஒரு இன்னாபிலிட்டி வந்து இருக்குன்னாலோ அதற்குண்டான உண்மையான காரணம் என்னன்னா, போன ஜென்மத்தில் நாம் செய்த வினை இன்று நம்மை துரத்தி கொண்டு வருகிறது என்று அர்த்தம். பெற்றோர்கள்
பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலனாக இன்னைக்கு ஒரு இன்னபிலிட்டியோட ஒரு குழந்தை பிறக்கிறது என்று உள்ளபடியே இவர் வந்து ஒரு திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு தொடர் குற்றவாளியாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதையும் உள்ள இன்வோக் பண்ணி எடுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் தரப்பில் நல்லபடியாக நகர்ந்திருப்பாங்க போல இருக்கு மகாவிஷ்ணுவுக்காக. அவர்களுடைய பேச்சை கேட்டு வழக்கறிஞர்களுடைய பரிந்துரை அல்லது அறிவுறுத்தலின்படி மகாவிஷ்ணுவினுடைய அந்த வீடியோ அவருடைய யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு அதை பேசினது என்பதே அவர் அதில் போட்ட பிறகு தான் வெளியில் தெரிய வந்ததுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. இது நல்ல இன்னும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு, நம்ம அதை பார்த்துடலாம். மகாவிஷ்ணு அவர் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்த குறும்பு அப்படின்னு இப்போ ஒரு படம் எடுத்துருக்காரு, ரிலீஸ் ஆகணும் இல்லையா? அந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் அது அப்படியே நிற்கிது. இப்போ ஒரு பரம்பொருள் ஆன பிறகு ரிலீஸ் பண்ணலாம்னு வச்சுருந்தாரு. அதில் அவர் டேரக்டராக படம் பூஜை போட்டப்போ பேசின அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே ஃபோட்டோ, நெற்றியில் திருநீர், அதுக்கு கீழே ஐ திங்க் சிகப்பு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், குங்குமத்தோட. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை, அவருடைய மத வழிபாட்டுக்குலாம் நம்ம போகல. பட் அவ்வளவு பக்தி அப்படிங்கிறது அவருக்கு படிப்படியாக தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்காப்புல அவர் கிளைம் பண்ணுறபடி. அதோடு அவர் பேசியிருக்கிறார். ஒரு டைரக்டராக அவரால் பள்ளி கல்வி அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியலனாலும் கூட ஒரு டைரக்டராக தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துருக்கக்கூடிய அந்த வீடியோனுடைய இது ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நாட்டில் காயகல்பம்லாம் என்ன வித்தார், அவருக்கு எந்த வகையில் அறிவு வந்தது, அதையும் சித்தர்கள் எதை போட்டு கலக்கி எந்த இலை எதில் கலந்து மிக்ஸ் பண்ணணும்லாம் கனவுல சொன்னாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அடிப்படையில் இந்த மகாவிஷ்ணுடைய கைது தேவையா, இது ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது. ஏன்னா இதே போல் இருக்கக்கூடிய எத்தனை பேரை உங்களால் கைது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நெவர் எண்டிங் டிபேட்டாக தான் நகரும். அரசு இவ்வளோ தூரம் யாருனே தெரியாத நபர்களுக்கெல்லாம் ஏன் நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கூட ஒரு வகையில் பார்த்தால் உள்ளபடி அதுக்குள்ளே எசன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கணும். அஃப்கோர்ஸ் மேலே இருக்கக்கூடிய மற்ற 4 விஷயங்களை நீங்கள் விட்டுறலாம். அந்த 4 செக்ஷன்ஸை கடைசியாக போடப்பட்டிருப்பது மாற்றுத்திறனாளர்கள் அவர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர்களுக்கான உரிமை எடுப்பது என்பது சரி. பட் அது கைது இல்லாமலே கூப்பிட்டு விசாரணை பண்ணி செஞ்சிருக்க முடியும். அப்படி பண்ணியிருந்தால் தான் இன்னும் அப்ராப்ரேட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லாம் போகும்போது இந்த விஷயத்துக்கு தொடர்ந்து சிறைக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிற நார்ம்ஸ் எல்லாம் இல்லாமல் வெளியில் விடப்படுவதைத்தான் நீதிமன்றங்கள் அடுத்த கட்டமாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 14 days கஸ்டடி அப்படிங்கிறது அதுக்குள்ளே யாராச்சும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய அளவுக்கு அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய பாஜக மூத்த வழக்கறிஞர்களோ அல்லது நாம் தமிழினுடைய வழக்கறிஞர்களோ இவங்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு 1-2 நாட்களில் தெரிஞ்சிடும். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது? சித்தரை காவல்துறை கைது செய்கிறதா? கனவில் வரக்கூடிய அந்த சித்தர் எந்த நேரத்துக்கு வருகிறார்? அவர் எதன் மூலமாக வருகிறார்? எந்த பூர்வ ஜென்மத்தில் இவர் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இவரை உள்ள அமைச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரும் நாட்களில் தெரியும். நம்ம அதை விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.